கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம வேத பாடத்தில் ஏசா அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமான வசனம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இந்த ஏசா ஈசாக்கு ரெபேக்காளுடைய மூத்த குமாரன் தான் இந்த ஏசா. இவருடைய சகோதரன் தான் யாக்கோபு. ஏசா வேட்டையாடுறது வல்லவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் வன சஞ்சாரியமாக இருந்தாராம். அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது அது சிவப்பு நிறமாகவும் மற்றும் அடர்ந்த ரோமங்களோட அவர் இருந்தவர். அவர் பிறக்கும் பொழுதே அவருடைய தோற்றத்தில் சிவப்பு நிறம் மற்றும் அடர்ந்த ரோமங்களோட தான் அவர் பிறந்தார். இவர் ஆபிரகாமுடைய பேரன் ஆவார். இவருடைய குடும்ப பின்னணி பார்த்தோன்னா இவர் கானானிய மற்றும் இஸ்மவேல பெண்கள் தான் அவர் மணந்தார். இவருக்கு மொத்தம் 3 மனைவிகள், ஆதாள், பஸ்மாத், அப்புறம் அகோலிபாமால். இவருடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எலிப்பாசு, ரெகுவேல், எயுஷே, யாலாம், கோராகு. இவருடைய பிள்ளைகள் அதாவது ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளைகள் இருக்கும்போது அவங்களுக்கு சேஷ்ட புத்திர பாக்கியம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏசாக்கு சேஷ்ட புத்திர பாக்கியத்தை தேவன் கொடுத்துருந்தார். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஏசா வேட்டையாடிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கூடாரத்துக்கு திரும்பி வர்றாரு. வரும்பொழுது அவருக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல யாக்கோபு கூழ் சமைச்சிட்ருப்பார். அதை பார்த்தது இவருக்கு, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் குடிக்க கூழ்த்தா அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே யாக்கோபு என்ன சொன்னா, இன்னைக்கு என்னுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எனக்கு என்ன பண்ண விற்று போடு, நான் அவனுக்கு கூழ் தர சொல்லி கேட்பார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்காமல் அந்த சேஷ்ட புத்திர பாக்கியத்தை கொடுத்துடுறாரு. இந்த சேஷ்ட புத்திர பாக்கியம் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் யார் மூத்த பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொத்தில் 2 மடங்கு அவங்க மூத்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும். ஏன்னா தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த மூத்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த சொத்தில் 2 மடங்கு மூத்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும். அப்படி ஒரு பாக்கியம் மூத்த பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனால் இந்த ஏசா என்ன பண்ணுறாரு, இந்த சேஷ்டபுத்திர பாக்கியத்தை ஒரு கூழுக்காக என்ன பண்ணுறாரு, யாக்கோபிட்ட விற்று போட்டுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணுறாரு, இழந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா தகப்பன்கிட்ட தனக்கு, அதாவது ஈசாக்கு கிட்ட இருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போகிறாரு. எப்படின்னா, ஒரு நாள் ஈசாக்கு கூப்பிட்டு ஏசாக்கிட்ட, எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை வேட்டையாடி சமைச்சு கொண்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட யாக்கோபும் அவங்க அம்மா ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க, அவரை ஏமாற்றி யாக்கோபுக்கிட்ட தான் நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சமைச்சு ஈசாக்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. இவரும் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த ஏசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் மொத்தமும் யாக்கோபுக்கு கிடச்சிரும். இதை கேள்விப்பட்ட ஏசா என்ன பண்ணுறாரு, இவர் போய் வேட்டையாடி கொண்டு வராருல, அதை கொண்டு சமைச்சிட்டு அவங்க தகப்பன் ஈசாக்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. அப்போ ஈசால, நான் இப்போ தானே எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்த சொல்ல, இல்லை நான் தான் ஏசா, நான் இப்போ தான் நான் சமைச்சு கொண்டு தரேன் அப்படின்னு ஈசாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஏசா ரொம்ப அழறாரு, தனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுச்சு அப்படி சொல்லி தகப்பன்கிட்ட அழறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவர் யாக்கோபுல ரொம்ப பகையாகி அவர் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ இவர் யாக்கோபு கொல்றதுக்காக போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மா ரெபேக்கா என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு அந்த இடத்த விட்டு தான் சகோதரன்கிட்ட அனுப்பி வச்சுறாங்க. 20 வருஷம் கழித்து யாக்கோபு தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர்றது ஏசா கேள்விப்பட்டது. அவர் கொல்றதுக்காக போவார். உடனே யாக்கோபு தான் சகோதரன் தன்னை கொல்லக்கூடாதுன்றதுக்காக அவர் தன்னுடைய ஆடு மாடுகள்லாம் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போய் அவருக்கு அந்த ஆடு மாடுகள்லாம் கொடுக்கறதுக்காக போய் அவர் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் போவார். அப்போ ஏசா இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப கொல்றதுக்காக ரொம்ப வேகமாக வருவார். இதை யாக்கோபு என்ன பண்ணுறாரு, உடனே தன்னை அவரை பணிஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட அவர் சமாதானம் பேசுகிறார். உடனே ஏசா என்ன பண்ணுறாரு, தான் சகோதரன் பண்ண தவறை மறந்து அவர் என்ன பண்ணுறாரு, சமாதானமாக ஆயிடுறாரு. அப்போ ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏசா என்ன பண்ணுறாரு, ஒரு சாதாரண கூழுக்காக அவர் விற்று போட்டுட்டார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தில் அவர் பொறுமை இழந்துட்டார். அது மட்டும் இல்லை, தீர்மானத்தில் சரியான தீர்மானத்தை அவர் எடுக்காமல் போயிட்டார். அப்போ வாழ்க்கையில் தீர்மானமும் பொறுமையும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, அவர் தன் சகோதரனை மன்னிச்சது நிமித்தமாக அங்கே 2 பேருக்குள்ள உறவு என்னாச்சுன்னா கட்டி எழுப்பப்பட்டுச்சு.